ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறுகடி காசு சீரியலுடைய நெக்ஸ்ட்டு எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பாட்டி சொல்கிறாங்க இல்லையா, விஜயா மனோஜ் கிட்ட பணம் வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க. அவங்களும் நீ அந்த பணத்தை கொடுத்துட்றா, இந்த பணத்தினால தான் ஒரே பிரச்சனையாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. இங்கே இப்போது நம்ம மனோஜும் ரோகிணியும் உள்ளே வராங்க. உள்ளே வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா விஜயா பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பா கிட்ட சொல்லி பணம் வாங்கி கொடுக்க சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ளே வராங்க. உள்ளே வந்ததும் ரோகிணியும் மனோஜும் பேசிக்கிறாங்க. என்ன ரோகிணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொன்னதும் என்ன பண்ணுறது, நீ பண்ண தப்புக்கு நீ தான் அனுபவிக்கணும், நீ தானே அந்த காசு இது பண்ண, அதனால் நீ 50,000 கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நீ உங்கள் அப்பா கொடுக்க வேண்டியது 27 லட்சம்னா அதில் 9 லட்சம் உன்னோட பங்கு தானே, மீதி 18 லட்சம் கொடுக்கணும்ல, அப்படி நீ 18 லட்சம் தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆமாம்ல, நான் அதை மறந்துட்டேன், நான் இப்போயே போய் சொல்கிறேன் அப்படின்னு மனோஜ் கிளம்புறாரு. அப்போ ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ போய் சொல்லாத, பணம் கொடுக்கும்போது சொல்லி, இப்போ நீ போய் சொன்னீன்னா நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிட்டு உன் தம்பி பேசுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எப்படி ரோகிணி வீட்டுக்கு நம்ம கொடுக்கணுமே அப்படிலாம் யோசிச்சிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே விஜயா வராங்க. விஜயா வந்ததுமே வந்ததும் அம்மா என்னம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ உன்னால தாண்டா இவ்வளவும் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா 50,000 ரூபாய் கொடு சொன்ன, ஆமாம் நீ கொடுத்து தானே ஆகணும், நீ தானே பணத்தை எடுத்த, நீ தான் கொடுக்கணும், உன்னால் நான் இன்னைக்கு அவமானப்பட்டு நிற்கிறேன் பாருமா ரோகிணி, அந்த அந்த என் மாமியார் என்னை எப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க, அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு வரை கேட்க சொன்னாங்க, நானும் கேட்டேன், அந்த பூக்காரி முன்னாடி எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அங்கிள்கிட்ட அங்கிள் இப்போ பேசிட்டார்ல ஆண்டி அப்படின்னு சொன்னதும் அது பரவாயில்ல அப்படின்றாங்க. நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணீங்களா, அங்கிள் உங்ககிட்ட ஒரு வாரமாக பேசலையே அப்படின்னதும் ஆமாம் அது கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மனோஜ் என்ன தெரியுமா சொல்லியிருப்பார் ரோகிணி கிட்ட, எங்கள் அப்பா விட்டு இருந்தால் ஒரு வாரத்துலேயே எங்கள் அம்மாட்ட பேசியிருப்பாரு, தேவையில்லாமல் இந்த முத்து என்னை கோத்து விட்டுறதுக்காக தான் பாட்டி வர வச்சுருக்கான், பணத்தை வாங்கிறதுக்கோசம் தான் அவன் பிளான் பண்ணி இங்கே வர வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இருந்தாலும் நம்ம பணத்தை கொடுத்து தான் ஆகணும், மாதம் மாதம் 50,000 ரூபாய் நீ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் அப்படி தான் பேசுகிறாங்க. அப்போ இவங்க சொல்லும்போது நான் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கறது காரணமே மனோஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. நான் அப்போது அவர் என்ன சொல்லனா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்மானதும் 2 பேருமே ஷாக்கிங் ஆகிடுறாங்க. என்னடா இது காரணம் நான் தான்றாங்களா, ஆமாம்மா நீங்கள் என்னை பெற்றதுக்கப்புறமா அந்த முத்து பையனை பெற்றிருக்கவே கூடாதுன்னதுமே அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பெஜாராகிடுது. ரோகிணி பெஜாராயிடுறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு, ஆமாம் நீங்கள் என்னை பெற்றதோடு நிறுத்திட்டுருக்கணும், எதுக்கு அந்த முத்து பையனை பெற்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை அவன் இல்லைடா, நீ தாண்டா பிரச்சனை, உன்னை பெறாமலே இருந்திருக்கணும், அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரியுது இவனால் நம்ம எவ்வளோ அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோம், ஆனால் அவன் திருந்துற கேரக்டரே கிடையாது, இவன் மேலும் மேலும் தப்பு பண்ணுற கேரக்டர் தான். அப்பாவியாக மூஞ்சி வச்சுக்கிட்டு இவன் படிச்சிட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு மேலும் மேலும் தப்பு பண்ணுற கேரக்டரு. அப்புறம் இவங்க ரோகிணியும் திட்டுறாங்க, ஏய் என்ன இது, என்ன பேசுகிற நீ, வாயை மூடு அப்படின்றாங்க. அப்போ இவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க, விஜயா மா உங்கள் அப்பா கிட்ட காசு தர சொல்லு, காசு தர சொல்லி அவங்கக்கிட்ட கொடுக்குற வழியை பாருங்கள் அப்படின்னு அவங்க அப்பா தான் ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ கடை திறக்கிறதுக்கு ஜெயிலில் இருந்தாலும் ஒரு 15 லட்சம் கொடுத்தாருல, அதே மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ வந்துட்டு அப்படியே பெஜாராயிடுறாங்க. பாவம் அவங்கள அப்படியே மிரட்டாத குறையா வந்துட்டு விஜயா வந்துட்டு சொல்றாங்க. பாவம் எப்படி இருந்தாலும் விஜயா வந்துட்டு நம்ம ரோகிணி வந்து விடுறா மாரி இல்ல, பணம் வாங்கி குடுத்தே ஆகணுன்ற மாரி. ஆனா மனோஜ் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு அவங்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் மனோஜ் வந்துட்டு நம்மகிட்ட தான் இந்த 9,00,000 இருக்குல்ல, அத வந்துட்டு குடுத்துடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. ஆனா ரோகிணி ஒத்துக்க மாட்றாங்க. தேவையில்ல. அது வந்துட்டு பிசினஸ்க்கு வந்துட்டு வேணும். பிசினஸ்க்கு கையில பணம் இருந்தா தான் நம்மளால சமாளிக்க முடியும். நீ வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு மாசம் 50,000 குடுக்குற மாரி பாரு. நீ வந்துட்டு அதில கான்சன்ட்ரேட் பண்ணு. ஒழுங்கா இதுக்கப்புறம் வேலை செய் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அவங்க சொல்றதும் கரெக்ட்டு தான். 9,00,000 குடுத்துட்டா, ஒண்ணு நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அந்த ப இது வந்து பிசினஸ வந்து ரன் பண்ண முடியாது. அது தோல்வியில முடிஞ்சிரும். அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்றாங்க. ஆனா இது 3மே திருட்டு கொட்டுங்க. அப்பா சாமி! அப்புறம் வந்துட்டு பாட்டி வந்து உட்காந்துட்ருக்காங்க. காஃபி எல்லாருக்குமே குடுக்குறாங்க மெயினா. அப்புறம் வந்துட்டு விஜயா வந்து கேட்குறாங்க மறுநாளு, வந்துட்டு "எனக்கும் காஃபி குடு" அப்படின்றாங்க. "ஏன் நீ வந்து எடுத்துக்க மாட்டியா? என்ன காப்பி என்ன கால் மடிச்சு உன்கிட்ட ஓடியாரா? வந்து காப்பி எடுத்து குடி" அப்படின்றாங்க. உடனே "இல்ல பாட்டி நானே குடுக்குறேன்னு" சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து குடுக்குறாங்க. எல்லாருக்கும் ரவி, ஸ்ருதி எல்லாரும் வராங்க. அவங்க எல்லாருக்குமே குடுக்குறாங்க. மனோஜு, ரோகிணி எல்லாருக்குமே குடுக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு முத்து என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, "மீனா நீ வந்துட்டு சீக்கிரமா எனக்கு டிஃபன் ரெடி பண்ணிடு. நான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயி அந்த காரு இது பத்தி பேசிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு வந்துட்டு முத்து சொன்னதும் வந்துட்டு, சரிங்க நான் தோசை ஊத்தி குடுத்துட்றேங்க" அப்படின்னு வந்து சொன்னதும், விஜய் வந்துட்டு, எல்லாம் சீக்கிரமா செஞ்சுட்டு எல்லாரும் வேலைக்கு கிளம்பணும்" அப்படின்னதும் வந்துட்டு, "என்ன நீ? அவள எதுக்கு சும்மா வேலை வாங்கிட்டு இருக்க? மீனா இங்க வா" அப்படின்னு கூப்பிட்றாங்க பாட்டி. என்ன பாட்டின்னதும் வந்துட்டு, "நீ வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு தோசை ஊத்தி குடுக்க சொல்லு. குடு குடு. நீ வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு தோசை ஊத்தி குடுக்க தேவையில்ல" அப்படின்றாங்க. என்னாச்சு பாட்டி? நான் தானே செய்வேன்னதும் வந்துட்டு, "அ ஏன் விஜயா நீ என்ன பண்ணிட்டுருக்க இங்க? சும்மா தானே கிடக்குற? வந்துட்டு நீ வந்துட்டு உன் புருஷனுக்கு நீ சமைச்சு குடு" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. மீனா வந்து அவ புருஷனுக்கு சமைச்சு குடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "என்ன பாட்டி நான் தானே எப்பவுமே சமைப்பேன். நானே சமைச்சு குடுக்குறேன் எல்லாருக்குமேன்னதும்" வந்துட்டு, அப்ப இவரு சொல்றாரு, "நீ என்ன இடி தாங்கியா? எல்லாத்தையும் நீயே இது பண்ணிப்பியா?" அப்படின்னதும் வந்துட்டு முத்து வந்து சொல்றாரு, "கரெக்ட் தான் பாட்டி. எல்லாத்தையும் இவ மேல போட்டுக்கிறா பாட்டி. அதனால தான் இவளுக்கு பிரச்சனையே வருது" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு ரவியும், ஸ்ருதியும் பார்த்துட்டு, நீங்களும் வந்துட்டு நீயும் சுட்டுக் குடும்மா" அப்படின்னதும், "ஐயய்யோ! எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது" அப்படின்னு நான் என்ன துப்பாக்கியாம்மா சுட சொன்னேன்? நீ வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு சொல்றேன்னதும் வந்துட்டு, அப்போ வந்துட்டு ரவி என்ன சொல்றாருன்னா, "நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றாரு. அதனால தான் நான் இவன கல்யாணமே பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் மனோஜ் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, "ஐயய்யோ! எனக்கு தோசைலாம் சுடத் தெரியாது" அப்படின்றாங்க. அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, ரோகிணியே சொல்றாங்க, "எனக்கும் செய்ய தெரியாதுன்னதும்" "ஏன்? நீங்க சுட்டு பழகிக்கங்க எல்லாரும்" அப்படின்றாங்க. அப்புறம் மனோஜ பார்த்து சொல்றாங்க, "அது சுடத் தெரியாதுன்னதும்" முத்து சொல்றாரு, "ஆமா பாட்டி அவனுக்கு தோசைலாம் சுடத் தெரியாது. பணம், நகை எங்க இருந்தாலும் அத சுட்டுருவான்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க எல்லாரும். எல்லாரும் சிரிக்கிறத விட நம்ம ஸ்ருதி வந்து பயங்கரமா சிரிச்சுறாங்க. சிரிச்சதும் அவருக்கு பாவம் அவமானமாயிடுது. உடனேயும் ரவி வந்துட்டு அப்படியே கண்ணாலேயே வந்து இது பண்றாரு. "கம்முனு இரு வாய மூடு" அப்படின்னதும் வந்துட்டு, நம்ம ஸ்ருதி வந்துட்டு அப்படியே சைலண்டா ஆயிடுறாங்க. இப்போ போயிட்டு வந்து, "நீ போய் வந்துட்டு அண்ணாம் அ ரெ விஜயா நீயும் நீ வந்துட்டு அண்ணாமலைக்கு சுட்டுக் குடு. அண்ணாமலை வந்துட்டு உனக்கு சுட்டுக் குடுப்பான்" அப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க. ஏன்னா முத்து வந்து கேட்குறாரு, நான் இவங்கலாம் சுட்டுக் குடுத்தா அவங்க சாப்பிட்றதுக்கு யார் சுட்டுக் குடுப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. "நீங்க சுட்டுக் குடுங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு விஜயாவும், அண்ணாமலையும் போறாங்க. மாவு எடுத்து 2 பேரும் தோசைக்கல் வாங்கிக்கிறாங்க. அப்படியே ஒரு ரொமான்டிக்காவே போகுது. அடல்ட் ரொமான்டிக் மாரி. சாரி பெரியவங்க வந்துட்டு வீட்ல சண்டை போட்டா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த மாரி பண்றாங்க. அவரு வந்துட்டு இது குடுக்குறாரு, தவா குடுக்குறாரு. தவா குடுக்குறாங்க இவங்க. அவரு இதுவா வாங்குறாரு. இத வந்துட்டு நின்னு பார்த்துன்னுருக்குறாங்க. மீனாவ மட்டும் வந்துட்டு அவங்க வந்துட்டு பக்கத்துலயே உட்கார வச்சுக்கிறாங்க பாட்டி. "நீ உட்காரு. நீ போய் எதுவும் செய்யக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்து, அ நீங்களா இவுங்க எல்லாருமே வந்துட்டு நின்னு பார்க்குறாங்க. இவுங்க 2 பேரும் வந்து தோசை சுட்டுட்ருக்காங்க. எனக்கு வந்துட்டு 4 தோசை வேணும்னு விஜயா சொல்றாங்க. "எனக்கு 2 போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு எண்ணெய்லாம் ஊத்துறாரு. "எண்ணெய் கொஞ்சமா ஊத்துங்க" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. இவுங்க சுட்டுன்ட்டு இருக்கிறத வந்து இவுங்கலாம் நின்னு பார்க்குறாங்க. "பாருங்க பாட்டி, இவுங்கலாம் என்ன பண்றாங்கன்னு" சொல்லிட்டு மீனா சொன்னதும் வந்துட்டு, இவுங்க என்ன பண்றாங்க, உடனே வந்துட்டு, அ "நீங்கலாம் என்ன பண்றீங்க? போய் சாம்பாருக்கு ரெடி பண்ணுங்கன்னதும்" வந்துட்டு, இவங்கலாம் ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. யாரு நம்ம அ யாரு?
ரவி, முத்து, நம்ம மனோஜ்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம மனோஜ் தான் வந்துட்டு வெங்காயம் உரிக்கிறாரு. "என்னடா ஏஞ்சிக்கிறாரு, என்னடா ஏஞ்சிக்கிற? எங்கடா போறன்னு?" ரவி கேட்குறாரு. "இருடா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாஷ் பேஷனில் போட்டு கை கழுவிட்டு வந்து கை கழுவுறாரு, மூஞ்சி துடைக்கிறாரு. பாவம் வந்துட்டு உட்காந்து திரும்பவும் செய்றாரு. அப்புறம் வந்துட்டு ஒ ஒருத்தரா போய் சுட போறாங்க. அப்புறம் அ யாரு நம்ம மனோஜும், ரோகிணியும் போய் சுட போறாங்க நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்குள்ள வந்துட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க, அ மீனா கிட்ட, அ "மீனா எனக்கு வந்து சுட தெரியாது. நீங்களே எனக்கு சுட்டு குடுத்துறீங்களா? நான் வந்துட்டு எங்க ஆஃபீஸ்ல வந்துட்டு பூ வந்து குடுக்குற கான்ட்ராக்ட்ட உங்களுக்கே வாங்கி தரேன்னதும்" வந்துட்டு, "பரவால்ல நான் உங்களுக்கு சுட்டு தரேன்னதும்" வந்துட்டு நம்ம முத்து வந்துட்டு அத கேட்டுறாரு. "பாட்டி, பாட்டி இங்க பாருங்க ஒரு ஊழல் நடக்குது" அப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க. இங்க வந்துட்டு அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. பாட்டி இந்தியன் தாத்தா மாரி இந்தியன் பாட்டி அவங்க வந்துட்டு வர்ம கலையில வந்துட்டு இது பண்ணிருவாங்க உன்ன. அப்புறம் பல குரலே உனக்கு ஒரு குரலா ஆயிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்புறம் வந்துட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது. அவங்கவங்க தான் சுட்டுக்கணும் அப்படின்றாங்க. இங்க வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ரோகிணி இவரும் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு சுட தெரியல. இவரு வந்துட்டு தீச்சிடுறாரு. அப்புறம் கொத்து கொத்து இது மாரி போட்டு விட்டுறாரு. அப்புறம் வந்துட்டு இவங்க சுடுறாங்க. யாரு நம்ம முத்துவும், மீனாவும் சுடுறாங்க. அவரு வந்துட்டு கரெக்ட்டா சுடுறாரு. "உங்களுக்கு சுட தெரியுமான்னு?" கேட்குறாங்க. "நான் பாட்டி வீட்ல சின்ன வயசுலயே வந்துட்டு கத்துக்கினேன்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்புறம் நம்ம ஆ ரவியும், ஸ்ருதியும் போய் சுடுறாங்க. ரவி சுடுறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே ஊத்துறாங்க. ஊத்துனதும் வந்துட்டு எனக்கு சரியா வரலன்னதும், ரவி அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி சுடணும்னு சொல்லிட்டு சொல்லி தராரு. இது பெரிய ரொமான்டிக்கா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னதும், தோசைய திருப்பி போடணுன்னதும், அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு தோசை கல்லையும் திருப்பி போட்டுறாங்க. உடனே ஸ்டவ் ஆஃப் ஆயிடுது. "ஏய் என்னடா இந்த மாரி ஆயிடுச்சுன்னது", "ஏய் நீ கம்முனு இரு நானே சுடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரே சுட்டு எடுத்துட்டு வராரு. அப்புறம் வந்துட்டு இவங்க எல்லாரும் வந்துட்டு தோசைலாம் சுட்டதுக்கப்புறமா வந்துட்டு, குழம்பு வந்துட்டு இவங்கலாம் செய்றாங்க. யார் நம்ம ரவி தான் செய்றாரு. இவங்க ஹெல்ப் பண்றாங்க. அதிலயே வந்துட்டு ஒரு சில இது வருது. இந்த முத்துவோட கேரக்டர் எப்படி தெரியுமா? அவர் வந்துட்டு எல்லார பத்தியும் குறை சொல்லிட்டே இருக்காரு. எல்லாரையும் வந்துட்டு இவங்க தப்பு பண்ணாங்க, அவங்க தப்பு பண்ணாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு எல்கேஜி, யுகேஜி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது, கிளாஸ்ல ஒரு கேரக்டர் இருக்கும். யாரு வந்துட்டு இது பண்ணாலும், பேசினாலோ, இல்ல வந்துட்டு சண்டை போட்டாலோ, இல்ல வந்துட்டு எதனா ஒரு மிஸ்டேக்ஸ் எதனா ஒண்ணு பண்ணாங்கன்னா, அந்த மிஸ்டேக்ஸ வந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு கிட்டு நம்ம கண்டிப்பா அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் கிளாஸ்ல. ஏதாச்சும் ஒரு கிட்டு வந்துட்டு எழுந்திரிச்சு டீச்சர் வந்ததுமே வந்துட்டு, "டீச்சர் இவன் இந்த மாரி பண்ணிட்டான், இவன் ரப்பர் திருடிட்டான், இவன் பேசுனான், இவன் கிள்ளிட்டான், இவன் அடிச்சுட்டான்" அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி. அந்த குழந்தைங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வீட்ல வந்துட்டு ஒரு அட்டென்ஷன் குடுக்கல, அப்பா, அம்மா வந்துட்டு வேலைக்கு போறவங்க அப்படின்ற பட்சத்தில அட்டென்ஷன் குடுக்க முடியாதுன்றதுனால, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கிட்ஸ் வந்துட்டு அந்த மாரி பண்ணுவாங்க. நான் கூட பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அவங்க வந்துட்டு எல்லார் மேலயும் குறை சொல்லுவாங்க. அதே தான் அந்த முத்துவோட கேரக்டரும். ஏன்னா தாயுடைய அந்த அட்டென்ஷன் வந்து அவருக்கு கிடைக்கலன்றதுனால, அவர் வந்துட்டு இருக்கிற எல்லாரையுமே வந்துட்டு குறை சொல்லி தான் மேல அந்த அட்டென்ஷன் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு அவரு பார்த்துக்கிறாரு. அது அந்த பிஹேவியர் வந்துட்டு அவரு அப்படியே ஒரு சைக்கோ மாரி அப்படியே பிஹேவ் பண்றாரு அந்த இடத்துல. இப்போ வந்துட்டு எல்லாரும் அந்த தட்டுல வந்துட்டு தோசைலாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. குழம்பு எல்லாருமே ஊத்திக்கிறாங்க. நம்ம விஜயாவும், அண்ணாமலையும் உட்காந்துருக்காங்க. இவங்க வந்துட்டு பார்க்குறாங்க. ரோகிணியும், மனோஜ்கிட்டயும் இருக்கிற தோசை வந்துட்டு கருப்பா இருக்குது. "என்ன தோசை இது?" அப்படின்னதும் வந்துட்டு, "ஏய் அது தீஞ்ச தோசைடா" அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. சரி வந்துட்டு, இப்போ வந்துட்டு தோசைலாம் சாப்பிடலான்னதும் வந்துட்டு, "இல்ல, இல்ல நீங்க வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கணும்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் எல்லாரும் ஊட்டிக்கிறாங்க. இத பார்த்து அண்ணாமலையும் சந்தோஷப்படுறாரு. நம்ம அ பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க. விஜயா வந்துட்டு இவங்கலாம் ஊட்டி சாப்பிடுறத பார்த்துட்டு, இந்த வயசுல இதுக்கு ரொமான்ஸ் கேட்குது. அது என்ன பண்ணுது அப்படியே பாக்குது. ஊட்டுறதுக்காக யோசிக்குது. "ஏய் சாப்பிடு முதல்ல" அப்படின்னு ஒரு ஒண்ணு அதட்டுறாரு அண்ணாமலை. அப்படி மூஞ்சியே மாறிடுது. அப்புறம் வந்துட்டு நம்ம யாரு அ முத்துவும், மீனாவும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவங்க ஃபேஸே மாறிடுது. ஆனா அண்ணாமலை வந்து சிரிச்சுட்டே நல்லா சாப்பிடுறாரு. இவங்க எல்லாம் கம்முனு இருக்காங்க. இவங்களும் எல்லாருமே சாப்பிடுறாங்க. இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.